வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துருக்குறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐட்டம் தான். அதை வச்சு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான இட்லி பொடி இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். உருட்டுளுந்து. நீங்கள் பொட்டுளுந்து தோலோடு இருக்கிற உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு எனக்கு ஒரு கப்பு வந்தது. அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வரமிளகா ஒரு 10-12 மிளகாய் எடுத்துருக்குறேன். காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பொடியை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 நாளில் காரம் கொஞ்சம் கம்மியாயிடும். அப்புறம் இதுக்கு 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். ஒரு 3 பூண்டு எடுத்துருக்குறேன். இவ்வளோதாங்க. இது நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பொடியில் எண்ணெய் போட்டு நம்ம சாப்பிடும்போது விற்காது. அதுக்காக வறுக்கும்போதே கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வறுத்துருக்கேன். இப்போது எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்குது. இப்போ எல்லா பொருளையும் நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாங்க. தனித்தனியாக வறுக்கணுங்கிறது இல்லை. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு நம்ம கடைசியில் சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ விட்டுட்டோன்னா ஒரு பக்கம் செவந்துடும், ஒரு பக்கம் வேகாமல் போயிடும். நம்ம எல்லா பொருளையும் போடும்போதே கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா ஒரு புளியங்கொட்டையில் ஒரு பாதி சைஸ் இதில் போட்டிங்கன்னா போதும். பெருங்காயத்தூள் இருக்கிறதுனால நான் அரைக்கும்போது தான் போடுவேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இது கூடவே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். அப்படின்னா உளுந்து பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பாருங்க, இப்போ தான் ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருது. இது பத்தாது, நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் அந்த இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த உளுந்து பருப்பு நல்லா வறுவட்டால் மட்டும்தான் இட்லி பொடிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுவட்டால் போதுங்க. இவ்வளோ தாங்க. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 80% நம்ம அரைச்சிட்டோம். போதும். இது ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது இட்லி பொடிக்கு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டு 2 பல்லு பூண்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பூண்டு நம்ம இதில் சேர்த்ததுனால அவ்வளோ சூப்பரான வாசங்க. இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லி பொடி ரொம்ப ட்ரெடிஷ்னல். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி பொடி தான் செய்வாங்க. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, இட்லி பொடியும் ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி பொடியில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அது இதில் சேர்த்து இப்படி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.